எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இப்போ நம்ம அந்த ஊப்ஸ் கான்செப்டில் என்ன பார்த்தோம், நம்ம என்கேப்சுலேஷன் பற்றி பார்த்தோம், பாலிமார்ஃபிசம் பற்றி பார்த்தோம், இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக இருக்குது பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் நான் ஒரு அவுட்லைனாக ஓவர்வியூவாக சொல்கிறேன், உங்களுக்கு கான்செப்ட்டை புரிஞ்சாவே போதும், ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் எல்லா ப்ரோக்ராமிங்கிலும் இருக்கிற கான்செப்ட்ஸ், கீ கான்செப்ட்ஸ், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கோடு. ஸோ கோடெலாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், வெஹிக்கிள் சொல்லிட்டு நேமில், ஓகேவா? ஸோ வி ஆர் பாசிங் 2 ஆர்குமெண்ட்ஸ் ஹியர். ஸோ என்னென்ன ஆர்குமெண்ட்ஸு? ஸ்பீடு, ஃபியூவல். அதாவது 60 ஸ்பீட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 60 ஸ்பீடில் இருக்குது, 20 ஃபியூவல் நம்ம தரும், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாருங்களேன், நம்ம அந்த கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அழகாக அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் நம்ம கால் பண்ணுறோம், ஓகே. லைக் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அதை ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு ட்ரைவ் அது நம்ம டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் போகும்போது அது ஃபியூவல் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது சொல்லிட்டு லாஜிக் தருது உங்களுக்கு. இட் இஸ் கிவிங் அஸ் திஸ் ரெஸ்பான்ஸ், ஓகே. அதே மாதிரி ரீஃபில் பண்ணால் எனக்கு நெக்ஸ்ட் எவ்வளோ ஃபியூவல்ஸ் இருக்குது, லெஃப்டாக இருக்குன்னு காமிக்குது. அதே மாதிரி திருப்பி ட்ரைவ் பண்ணால் எவ்வளோ ஃபியூவல் இருக்குன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான லாஜிக்லாம் நம்ம ஒன் டைம் ரைட் பண்ணிட்டோம், ஓகே. இதுதான் அதுக்கான லாஜிக்ஸ். ஸோ பார்த்தீங்களா, ஃப்ரம் லைன் 1லேருந்து லைன் 33 வரைக்கும் இருக்குது. இதுதான் அதுக்கான லாஜிக். ஸோ லாஜிக் நம்ம கவலைவே பட தேவையில்லை. பிகாஸ் சின்ஸ் நம்ம ஒன் டைம் இம்ப்ளீட் பண்ணதுனால நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக கிளாஸை கால் பண்ணிட்டு இது மாதிரி மெத்தட்ஸ் நம்ம கால் பண்ணிக்கலாம், கரெக்டாக? ஸோ இதால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த வெஹிக்கிள் கிளாஸ்க்குள்ளே we will have some complex structure, ஓகேவா? இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ கெட் ஸ்டேட்டஸ் ஒன்றும் உங்களுக்கு ஃபேன்சியாக இல்லை, ஜஸ்ட் ரிட்டன் தான் பண்ணுது. பட் இப்போ நீங்கள் டிரைவ் அந்த மெத்தட்குள்ளே போனீங்க வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபியூவல் நீடட் வாங்குது, கேல்குலேட் பண்ணுது, அண்ட் கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாக் பண்ணுது. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர், கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர், இந்த அல்காரிதம் தட்ஸ் வாட் வி கால் இஸ் அல்காரிதம், ஓகே. ஸோ இந்த அல்காரிதம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யூசருக்கு அதாவது ப்ரோக்ராமர்ஸ்க்கு நம்ம ஹைட் பண்ணுறோம் இல்லையா? தட்ஸ் வாட் வி கால் இட் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன், ஓகே. ஸோ இதான் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மெயின்டெனபிலிட்டி. ஸோ எப்போ இது மாதிரி நீங்கள் க்ளீனாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ அழகாக உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும், ஓகே. ஈஸியாக டெவலப்பர்ஸ்க்குமே புரியும். ஸோ திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் ஃபைனலாக. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னாவே நீங்கள் கிளாஸில் க்ரியேட் பண்ண மெத்தட்ஸ், ஓகே, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணவே தேவையில்லை, ஓகேவா? ஜஸ்ட் அதோட மெத்தட்ஸ், அந்த மெத்தட்ஸ் கால் பண்ணால் என்ன வருது அது மட்டும் தான் உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் தான் வி கால் இட் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன், ஓகே. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரோக்ராமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் when you call new object, ஸோ என்ன பண்ணுது உங்களுக்கு தெரியாது, கரெக்டாக? பட் இது பண்ண வேண்டிய வேலை அதை பண்ணுது. உங்களுக்கு ப்ரோக்ராமராக உங்களுக்கு அது தெரியணும்னு அவசியம் கிடையாது, ஓகே. ஸோ தட்ஸ் இன்ஃபர்மேஷன் வி கால் இட் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஜாவாஸ்கிரிப்ட் இன்னைக்கு கால் பண்ணும்போது பெயின் ஒர்க்ஸில் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துக்கும், ஓகேவா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது ஒரு கீ கான்செப்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான கோட் நான் கீழே லிங்க்கில் போடுறேன், நீங்கள் இது எப்படி ஒர்க்காக சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னால் சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.